எக்ஸசைஸ் 1.5 ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான டாபிக் வந்து காம்போசிஷன் கண்டுபிடிக்கிறது தான். நம்ம வந்து ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ண தேவையில்லை, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க தேவையில்லை. ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸுங்கிறத எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுகிறோம் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எஃப் காம்போசிட் ஜியும் ஜி காம்போசிட் எஃப் ஈக்குவலாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 6/3, ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது 3 - x. இதை எப்படி சால்வ் பண்ணுறது? ஃபஸ்ட்டு எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிக்கலாம். எஃப் காம்போசிட் ஜினா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு. எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 3 - x. 3 - xக்குள்ள எஃப் இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் 3 - x. எக்ஸுக்கு பதிலாக 3 - x போட்டால் போதும். எக்ஸுக்கு பதிலாக 3 - x + 6/3 போட்டோம்னா 9 - x/3. எஃப் காம்போசிட் ஜியோட வேல்யூ வந்து 9 எஃப் காம்போசிட் ஜியோட வேல்யூ 9 - x/3. இப்போ நம்ம ஜி காம்போசிட் எஃப் கண்டுபிடிக்கணும். அதுவும் 9 - x/3 வருதான்னு பார்க்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஜி இன்டோ ஃபார்முலா தான். எஃப் காம்போசிட் ஜின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், ஜி காம்போசிட்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 6/3. இதை ஜி ஆஃப் எக்ஸில் போடணும். எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 6/3. அப்போ 3 - x + 6/3. இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 9 - x - 6/3. அப்போ வந்து 9 - 6 வந்து 3. 3 - x/3ன்னு வரும். இது வந்து 9 - x/3 தான் எஃப் காம்போசிட் ஜி. அப்போ இது ரெண்டுமே வந்து நாட் ஈக்குவல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ எஃப் காம்போசிட் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப் ஃபார் த ஃபங்க்ஷன் எக்ஸ் ப்ளஸ் 6/3 3 - x. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். எஃப் காம்போசிட் ஜியும் ஜி காம்போசிட் எஃப்பும் ஈக்குவல்னு கொடுத்தாங்க. இது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்? நம்ம a + b, a - b அந்த மாதிரி எந்த ஃபார்முலாவும் அப்ளை பண்ண தேவையில்லை. இது ஜஸ்ட் கொடுத்துருக்கிற எஃப் காம்போசிட் ஜி மட்டும் கண்டுபிடிச்சி ஈக்குவல் பண்ணோம்னா கே கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படின்னா எஃப் காம்போசிட் ஜினா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ 4x + 5. ஜி காம்போசிட்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2x - k. இதை அப்ளை பண்ணலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக 4x + 5 அப்ளை பண்ணணும். ஜி ஆஃப் 2x - k, எக்ஸுக்கு பதிலாக 2x - k அப்ளை பண்ணலாம். இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். 8x + 10 - k is equal to 8x - 4k + 5. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். எல்லாமே ஒரு சைடு எடுத்துக்கலாம். 8x கேன்சல் ஆயிரும். அப்போ -k + 4k is equal to 5 - 10 -5 3k. அப்போ k equal to -5/3 அப்படிங்கிற ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. சிம்பிளாக சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். எக்ஸ் - 1 ஜி வந்து எக்ஸ் + 1/2ன்னு கொடுத்துட்டாங்க. இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா எஃப் காம்போசிட் ஜியும் ஜி காம்போசிட் எஃப்பும் எக்ஸ்ன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரூஃப் பண்ணுறது தான் நம்மளுக்கு இருக்கிறதுல ஈஸியான வேலை. ஆன்சர் கொடுத்துட்டாங்க, ஜஸ்ட்டு செக் பண்ணால் மட்டும் போதும். அப்போ எஃப் காம்போசிட் ஜி வந்து என்னவா இருக்கும்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் + 1/2, ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ அது கொண்டு வந்து இதில் அப்ளை பண்ணலாம். 2 × x + 1/2 -1, 2 கேன்சல் ஆயிரும். x + 1 -1, 1 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் எக்ஸ். எஃப் காம்போசிட் ஜியோட வேல்யூ எக்ஸ்ன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். அடுத்தது ஜி காம்போசிட் எஃப்போட வேல்யூ எக்ஸ்ன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், g into f of x ஓட வேல்யூ 2x - 1. அப்போ g of x இருக்கிற இடத்துல இதை அப்ளை பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக 2x - 1 போட்டுக்கலாம். போட்டுட்டோம்னா +1 / 2. -1 - 1 கேன்சல் ஆயிரும். 2x/2 is equal to x. g காம்போசிட் f ஓட வேல்யூ எக்ஸ்ன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ கொஷினில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து x² - 1, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து x - 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் ஏவை வந்து ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எழுதலாம். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ, எக்ஸுக்கு பதிலாக ஏ போடணும்.
அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1. ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 2. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு. மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இது எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போனால் மைனஸ் 2 மைனஸ் 1 மைனஸ் 3 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 3 4. ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு வரும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா. அப்போ ஏவோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. இருக்கிறதே நம்ம காம்போசிஷன் ப்ராப்ளம் தான் ஈஸி. ஒரே ஒரு கான்செப்ட் எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ் வச்சு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணுறது தான். ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் இட். If any queries or questions, comment in this video. Thank you for watching.